Hi, hello, how are you friends? You're watching Being Uncut and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபார் லூப் ரிவர்ஸ் லூப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எப்படி வந்து ரிவர்ஸ் லூப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நான் வர வீடியோவோட சைஸ் எல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசா போட்டா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே அதுதான் அந்த ஐடி தான் மெயினாக யூஸ் பண்ணுவேன். பேக்ரவுண்ட் அந்த குருவி சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி, அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து எப்படி ஒரு அரே வந்து எப்படி இன்ஸ்டியூஸ் பண்ணணும்னா இப்படி தான் டிஃபால்ட்டாக வந்து பைத்தானில் இப்படி ஏ ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு விட்டோம்னா அது வந்து டிஃபால்ட்டாக அது வந்து அரேன்னு பைத்தானே கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் இன் ரேஞ்ச் 0 to 10 என்ன வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஏன் வந்து இங்கே இன்டென்ட் கொடுக்குறேன்னா டிஃபால்ட்டாக வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக எதை இன்புட்டாக கொடுத்தோம்னாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம இன்புட் எடுக்கிறப்ப அதை வந்து இன்டீஜராக நம்ம கன்சிடர் பண்ணி அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து நம்ம திருப்பி இன்டென்ட் போட்டுருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ தட்ஸ் வை ஐ யூஸ் தட். ஓகே, இப்போ வந்து பேசிக்கலாக டெம்பரரி வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். int of input நம்ம சி ப்ரோக்ராமில் போடுற மாதிரிலாம் இதில் வந்து a of 0 is equal to input அப்படின்னு டேரெக்டாக கொடுக்க முடியாது. இதில் வந்து லிஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்பன் பண்ணிக்கிட்டே தான் வரணும். அப்போ a டாட் அப்பண்ட் ஆஃப் டெம்பரரி வேரியபிள். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் எடுக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து அரேல வந்து அப்பன் பண்ணிட்டேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறது வந்து நான் ரிவர்ஸாக பிரிண்ட் பண்ண போகிறேன். in range of n-1 இருந்து எனக்கு 0 வரைக்கும் வரணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்ம எந்த வேல்யூ கடைசியாக கொடுக்குறோமோ அதுக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ 0 நமக்கு வேணும்னா -1 கொடுத்தோம்னா தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ பைத்தானில் வந்து ஃபார் லூப்பில் மூணாவதாக ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கலாம். பட் மோஸ்ட்டாக நான் யாருமே சொல்லி தர மாட்டாங்க இந்த விஷயம். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து +2 C++லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு i++ கடைசியாக போடுவோம். அந்த மாதிரியான ஒர்க்கை தான் இதை பண்ணும். இங்கே -1 நான் போட்டேன்னா ஐயோட வேல்யூ வந்து 1 மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நான் வெறும் 1 மட்டும் கொடுத்தேன்னா ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் ஆல்சோ வந்து நான் இப்போ ஒரு 2 கொடுக்குறங்கிற பட்சத்தில் 2 ப்ளஸ் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு வேல்யூவை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து a of i கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆஃப் இப்போ ஒரு 5 வேல்யூ இன்புட் எடுக்க போகிறேன். 2 3 4 5 6 6 5 4 5 2. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மளுடைய பைத்தான் டுட்டோரியல் அதாவது பேசிக்ஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.